கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு தேவ சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தேசத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்திலே தேவ மகிமை இறங்கி வந்தது. அவர்கள் பலிகளை செலுத்த செலுத்த தேவ மகிமை அங்கே தங்கினது சொல்லி பார்க்கிறோம். தேவ மகிமை அளவில்லாமல் விளங்கினது என்று பார்க்கிறோம். மேல் வீட்டறையில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அங்கே ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையினாலே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய மகத்துவம் மகிமை நம் நடுவிலே வெளிப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுடைய மகிமை நம் மத்தியிலே தங்கி இருக்கும். அந்த மகிமை தங்கி இருந்தாலே போதும். பிரியமானவர்களே, அந்த மகிமை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்க முடிகிறதாகவே வாருங்கள், நம்ம சேர்ந்து நம்மை படைத்தவர், நம்மை இரட்சித்தவர், நம்மை நித்தியம் கொண்டு போய் சேர்க்கிறவர், நித்தியமாய் அவரோடு கூட நம்மை வாழ வைக்க போகிறவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், அவரை துதிப்போம். சங்கீதக்காரன் அப்படி சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நமக்கும் எண்ணற்ற நன்மைகளை, ஆவிக்குரிய, சரீரத்திற்குரிய, இந்த உலகத்திற்குரிய எத்தனை நன்மைகளை சொல்லலாம். ஆகவே நன்மை செய்தபடியால் நாம் அவரை பாடுவோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் சொல்லுவோம், உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதினாலே ஆண்டவரே நான் உயிர் வாழ்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அழகான கண்கள், உம்முடைய அருமையான பார்வைகளை எங்களை பார்த்தபடினால தான் எங்க ஜீவியம் நன்றாய் இருக்கிறது. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். உம் அழகான கண்கள் நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம், அவர் வேண்டும் என்று கைகளிலே எடுத்தார். இந்த உலகம் தள்ளின, ஞானிகள் தள்ளின பைத்தியங்களாகிய நம்மை தெரிந்தெடுத்து பிள்ளையாய் மாற்றி அவர் நாமத்துக்கென்று பயன்படுத்தி வருகிறார். கர்த்தரை மகிமையோடு சொல்லி பாடி ஆராதிக்கலாம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. நம்மிடத்தில் என்ன உண்டு? ஒன்றுமில்லாத போது நம்மை தேடி வந்தார். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். நம்முடைய அன்பை விட அவருடைய அன்பு முந்திக் கொண்டது. ஒன்றுமில்லாத நம்மை அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் உயர்த்தி வைத்திருக்கிறது. நன்றி செலுத்தி பாடலாமா? ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, முடிந்த நம்முடைய வாழ்க்கை இயேசுவினால் மறுபடியும் தொடங்கப்பட்டது. எப்படி லாசருவினுடைய முடிக்கப்பட்ட வாழ்க்கை, அவனை சீலையால் சுற்றப்பட்டு கல்லறைக்குள் வைத்து கல்லால் அடைக்கப்பட்டு வாழ்க்கை முடிந்தது என்ற நிலை. யோசித்து பாருங்கள், மீண்டும் ஒரு புது வாழ்க்கை. அவன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதை அவனுக்கு ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தின் மூலமாய் அங்கே இருந்த அநேக யூத ஜனங்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக உண்டாயிற்று. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மரித்தது போல இருக்கலாம். தேவன் கிரியை செய்யும் பொழுது, ஒரு புதிய துவக்கத்தை தரும் பொழுது மெய்யாகவே அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆண்டவரை பார்ப்பான். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கலாம் பிரியமானவர்களே. அப்படிதான் கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகளை நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நேர்மறையாக, சாதகமாக, அற்புதமாக மாற்றப் போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தாழ்மையில் எங்களை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, நன்றி அப்பா. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடல் தான், எல்லாம் சேர்ந்து பாடலாமா? உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகின்றோம். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. கரங்களை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தீரே அப்பா. ஒரு கோடி ஸ்தோத்திரமே அவருக்கு அவருக்கு. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க, அவரை மகிமைப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது அற்புதம், விடுதலை. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி.
உமக்கு மகிமை தருகின்றோ, உம்மில் தான் மகிழ்ச்சி. நல்ல கரங்களா அசைத்து ஹல்லேலூயா. ஓ உமக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினி. சொல்லுவோம் சொல்லுவோம். பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குவி. கரங்களா சைத்து உமக்கு அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஆராதனையும். அவரிலே மகிழ்ச்சி அடைந்து அவருடைய சமூகத்திலே அவர் எனக்கு இருக்கிறார், அவர் என் முன் செல்லுகிறார், அவர் எனக்கு போதுமானவர். எத்தனை பேர் சொல்லி கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? நல்ல கரங்களா அசைத்து ஹல்லேலூயா என்று சொல்லி பாடலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஆராதனையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நாவின் வழியாய் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் மூலமாய் செலுத்த கடவோ. இந்த பலியின் மேலே தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்ம துதிக்கிறோம் பாருங்க, இதுல தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற இந்த ஆராதனையிலே, ஆவியோடும் கருத்தோடும் பாடுகிற இந்த பாடல் வேளையில தானே கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். பாருங்கள், அன்றைக்கு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம பாடும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எதிரிகள், இன்றைக்கு எதிரிகளாலே சூழப்பட்டு என்ன செய்வேன், அடுத்த அடி எங்கே வைப்பேன், எனக்கு எதிராக கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறார்களே என்று சொல்லி, இந்த சூழ்நிலையிலே தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையில கர்த்தரை பாடிக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது தேவ ஜனங்களுக்கு எதிராய் வந்த எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் கை கலந்தார்கள். நிச்சயமாய் உங்களுக்கு எதிரான வந்த அந்த எதிரிகளை, சத்துருவின் கிரியைகளை நீங்கள் தேடினாலும் காணாதிருப்பீர்கள். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் ஆராதனை வேளையில பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோம் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு உமக்கு மகிமை தருகின்றோ, உம்மில் தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அடையுங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகின்றார். எதிரி உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். இப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகிறது.
எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? என்ன சொல்லி கர்த்தரை பாடுங்க. என்ன சொல்லி பாடுவே என் வல்ல சொல்லலாம் அந்த வார்த்தையை. என் வல்ல தேவனை என்ன சொல்லி பாடுவே என் வல்லதே. அவர் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர். தேவ ஜனமே, தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் தீர்க்கதரிசனமாய் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரா. உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற அந்த யுத்தங்கள் அது ஓய்ந்து போகும். இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அன்றைக்கு செங்கடல் கரையிலே ஒரு பெரிய துதி கொண்டாட்டம், ஆர்ப்பரிப்பான பாடல்கள் ஏன் வந்தது? கர்த்தர் இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை என்று சொல்லி அவனை முற்றிலுமாய் அழித்த அந்த கர்த்தருடைய செயலை பாடுகிறார்கள். எத்தனை பேர் சொல்லி பாட போறீங்க? என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. மீண்டுமா இந்த வார்த்தையை, வல்லவரே மகிமையா அதிசயம் செய். சொல்லுங்க சொல்லுங்க, ஹalleluya. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். இயேசு என்ற நாமம் அற்புதம் செய்கின்றதே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறோம்? இயேசு என்ற நாமம். வெகு நாட்களாய் உன் சரீரத்திலே போராடி கொண்டிருக்கிற வியாதியின் போராட்டங்கள் முடிகிறது இன்றைக்கு. எத்தனை பேர் நம்ப முடியுது? இயேசு என்ற திருநாமம் சுகத்தை தருகின்றதே. இயேசு என்ற நாமம் ஜெயத்தை தருகின்றதே. உமக்கு மகிமை தருகின்றோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் தேவனாலே எல்லாம் கூடும், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே விசுவாசத்தோடு நம்ம சேர்ந்து பாடுவோம். உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. நல்ல கைத்தடி பாடலாமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, அவரால் எல்லாம் கூடும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நல்ல கரம் தட்டி அற்புதம் செய்கிற எல்லாம் சேர்ந்து பாட போறோம். ஆமென். எல்லாம் கூடும். ஜீசஸ் அற்புதம் செய்பவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, பாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. விசுவாசிய கடல் மீது நடந்து வந்த அற்புதம் செய்தவர். இதோ உன் பிரச்சனை மேல கர்த்தர் வல்லமை அவர் நடந்து வருகிறார். சாத்தானின் சகல வல்லமை ஒதுங்கி போகிறது. சர்வ வல்லவர் ஜெயம் எடுக்கிறார். சேர்ந்து பாடலாம். கடல் மீது நடந்தீர் ஐயா, கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே அப்பா, சாத்தானை ஜெயித்தவரே, சர்வ வல்லவரே அப்பா, நீங்க சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. நல்ல கரம் தட்டி பாடுங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை என்று சொல்லி
ஜெயித்தவர். ஆமென். அன்றைக்கு ஒரு வெற்றி கொண்டாட்டம், துதி பாடல்கள், ஆராதனைகள். மிரியாம் எல்லாரும், ஆமென், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நல்ல நடனமாடி பாடுகிறார்கள். ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததே. நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையிலும் செங்கடல் முடியும், புரியும். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் இந்த வல்லமையாலே ஐயா பின்னோக்கி சென்றதையா. கூடுமை நிச்சயம். பிரச்சனைகள் எல்லாம் பின்வாங்குது, நீங்க முன்னேறீங்க பாருங்க. எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடினார். சமஸ்த இஸ்ரவேலும் கோலியாத்தை கண்டு பின்னோக்கி ஓடியது. எல்லாம் கூடுமே உம்மால, எல்லாம் கூடாதது. அதே போல பிரச்சனைக்கு எதிராய் ஓடி வாருங்கள். கோலியாத் விழுவான். உங்களோடு இருக்கிற தெய்வம் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்து உயிர்த்த தெய்வம் என்னோடு, மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு, மறுபடியும் வரப்போகிற தெய்வம் என்னோடு. ஆமென். அவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன கவலை? கர்த்தர் நமக்குரிய பட்சத்தில் இருந்தார். நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நல்ல கை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து, மரித்து உயிர்த்தவரை, நம்மோடு இருப்பவரை செய்து பாடலாம். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம். நல்ல கரம் தட்டி அவரால் கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே. இயேசுவே உங்களால எல்லாம் கூடும். இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. பாடி துதிக்கும் பொழுதே அற்புதம். அவருடைய நாமத்தினாலே எல்லா பிசாசின் வல்லமைகள், பேய்கள், பில்லி சூனியங்கள், செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறது. எல்லா விதமான வியாதியின் கொடூரங்கள், தாங்க முடியாத வலி வேதனைகள், மருத்துவால் கைவிடப்பட்ட எந்த வியாதிகளும் இயேசுவின் பெயரா, இயேசுவின் நாமத்தால் பல்புகளால் சுகமாகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டுறோம். இப்போது அற்புதம் நடக்கட்டும். வியாதி மறையட்டும், மறையுதையா. அப்பா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. அப்பா கூடுமே. இயேசுவே இந்த நேரத்தில் துணித்து பாடும் பொழுது அற்புதம் விடுதலை. இயேசுவின் நாமத்தினால் ஓ கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. ஐயா கூடாதது ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாதது. வார்த்தையை சொல்லுங்க. கூடாதது ஐயா, கூடாதது, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. நல்ல கரம் தட்டி கரம் தட்டி அவராலே எல்லாம் கூடும். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான தேவ ஜனங்களே,
வியாதிப்பட்ட இடத்திலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசு தொட போகிறார். இயேசுவின் வல்லமை உங்களை தொட போகிறது. ஆமென். கர்த்தருடைய வல்லமை. அன்றைக்கு பாருங்கள், கானானிய ஸ்திரீ வந்தால் அவள் இயேசுவிடத்திலே ஜெபித்த பொழுது, விசுவாசத்தோடு நின்ற பொழுது, அவருடைய மகள் தூரமாய் இருந்தால், இயேசு சொன்ன அந்த நேரத்தில் தானே அந்த மகளுக்கு, தூரத்தில் இருந்த மகளுக்கு சுகம் உண்டானது. கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தெய்வமாய் இருக்கிறது. இப்பொழுது ஜெபிக்கிற வேளையில் தானே இயேசுவின் வல்லமை உங்களை தொட போகிறது. வெகு நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற வியாதிகள், எந்த வியாதியாய் இருக்கலாம் அப்பா, அந்த வியாதி மரணமே நிற்க முடியாவிட்டால் இந்த வியாதி முன்பாக நிற்கவே முடியாதப்பா. இப்பொழுது உம்முடைய வல்லமை சுகமாக்குகிறது. இந்த வியாதிக்கு பின்னணியில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் இப்பொழுது அவிழ்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தின் ஆவிகள் இப்பொழுது கட்டவிழப்பட்டு, ஜனங்கள் இப்பொழுது பலவீனத்தின் ஆவி இப்பொழுது வெளியேறி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவித்து கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தருக்கு சாட்சியாய் மாறுகிறார்கள். கூடுமே, எல்லாம் கூடுமே. இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. இந்த பிசாசின் போராட்டங்கள், எந்த செய்வினையோ, எந்த பில்லி சூனியமோ, எந்த பிசாசினுடைய எந்த பொல்லாத தாக்குதல்களோ தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் தொட முடியாது. யோபுவை சுற்றி அக்கினி மதிலை கொண்டு பிசாசு தொட முடியாதவருக்கு வேலி எடுத்து காத்துக் கொண்டவர். இதோ இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு வேலி தம்முடைய ஜனங்கள் மேலே. இதோ பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமானது இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல பொல்லாத மனிதர்கள் எழும்பி சூழ்ச்சிகள் செய்து இவர்கள் அற்புதங்களை, அடையாளங்களை, இவர்கள் வாழ்க்கைகளை எதிர்த்து இவர்களை இல்லாமல் ஆக்க நினைத்த எல்லா கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமைகள் இப்பொழுதே நிர்மூலமாகிறது. அவருடைய தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆம் பிரியமானவர்களே, உனக்கு எதிராக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி எங்கள் சகல துதி ஆராதனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.